பூமிக்கு வெளியே மனிதகுலத்தின் எல்லையை விரிவுபடுத்தும் இடைவிடாத முயற்சியில் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் டெக்னாலஜி அல்லது ஸ்பேஸ் எக்ஸ் என்று அழைக்கப்படும் நிறுவனம் தொடர்ந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் உதவியால் எல்லைகளை மறுவரையறை செய்து வருகிறது. அவர்களின் ஒவ்வொரு பயணமும் புதுமையான சாதனைகளால் நிரம்பியுள்ளது. இவை ஒவ்வொன்றும் மனித புத்திசாலித்தனத்திற்கும் தொழில்நுட்ப திறனுக்கும் மிகச்சிறந்த சான்றாகும். அவர்களின் சமீபத்திய பயணங்கள் குறிப்பிடத்தக்க இன்ஜினியரிங் சாதனைகளை வெளிப்படுத்தியுள்ளன. விண்வெளி பயணத்தின் போது சாத்தியமற்றவை என்று கருதப்பட்டதை கூட சாத்தியமாக்கியுள்ளனர். இதற்கு எடுத்துக்காட்டாக அவர்கள் விண்வெளி பயணத்தின் போது பயன்படுத்திய ஃபால்கன் 9 மற்றும் ஃபால்கன் ஹெவி ராக்கெட்டுகள் விண்வெளி பயணத்திற்கான அவற்றின் வேலை முடிந்ததும் மீண்டும் கிளம்பப்பட்ட அதன் தொடக்க இடத்திலேயே செங்குத்தாக தரையிறங்கி எந்த ஒரு டேமேஜும் இன்றி மீண்டும் பறக்கக்கூடிய வகையில் இருப்பது விண்வெளி பயணத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு காலத்தில் சாத்தியமற்றதாக கருதப்பட்ட இந்த செயல் தற்போது நடைமுறையாகி வழக்கத்தில் உள்ளது. இந்த செயல்முறையால் விண்வெளியின் சுற்றுப்பாதையில் பொருள்களை அனுப்பும் செலவை மிகவும் குறைக்கிறது. இந்த செயலை அவர்கள் செய்து முடிக்க ப்ராப்பர் கைட்லைன் மற்றும் கண்ட்ரோல் சிஸ்டத்தை இன்ஜினியரிங் உதவியால் திறமையாக வடிவமைத்து சிக்கல்களை தவிர்த்துள்ளனர். இதற்கு அவர்கள் சிக்கலான சென்சார்கள், அட்வான்ஸ்டு விமானங்களில் பயன்படுத்தப்படும் கம்ப்யூட்டர்ஸ்கள் மற்றும் மெர்லின் இன்ஜினில் பயன்படுத்தப்படும் சக்தி வாய்ந்த திசை மாற்றி ஆகியவற்றை பயன்படுத்தியுள்ளனர். இவ்வாறு துல்லியமாக வடிவமைக்கப்பட்ட கண்ட்ரோல் சிஸ்டமை பயன்படுத்தி அவற்றை மிகப்பெரிய பூஸ்டர்ஸுடன் இணைத்து எக்ஸ்ட்ரீம் அட்மாஸ்பரிக் சிச்சுவேஷனுக்கு ஏற்ப பூஸ்டர்ஸின் உதவியோடு அதன் வேகத்தை குறைத்து நிலத்திலோ அல்லது கடலில் உள்ள ட்ரோன் கப்பலில் உள்ள தரையிறங்கும் இடத்திற்கு மிக துல்லியமாக வழிநடத்துகின்றன. பலமுறை அதிக பிரஷருடன் கூடிய ஏவுதல்கள் மற்றும் தரையிறக்கங்களுக்காக வடிவமைக்கப்பட்ட இந்த ராக்கெட்டுகளின் கட்டமைப்பு ஒருமைப்பாடு, மேம்பட்ட பொருள்கள் மற்றும் புதுமையான கட்டமைப்பு வடிவமைப்புகளை பயன்படுத்துவதால் ஒரு வியக்கத்தக்க இன்ஜினியரிங் சாதனையாக மாறியுள்ளது. மேலும் ஸ்பேஸ் எக்ஸின் டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சரக்கு மற்றும் குழுவினரை கொண்டு செல்வதில் இருக்கும் சாத்தியமற்ற செயல்களையும் நிரூபித்துள்ளது. குறிப்பாக குரூ டிராகன் மனிதர்களை விண்வெளியின் சுற்றுப்பாதைக்கு அழைத்து செல்லும் முதல் வணிக ரீதியான விண்கலம் என்ற சிறப்பை பெற்றுள்ளது. இதன் டிசைன் ஆனது அட்வான்ஸ்டு லைஃப் சப்போர்ட்டிங் சிஸ்டம், குழுவினர் எளிதாக பயன்படுத்தும் வகையில் டச் ஸ்கிரீன் மற்றும் ஆட்டோமேட்டிக்காக இயங்கும் திறன்களையும் உள்ளடக்கியுள்ளது. மேனுவல் ஆபரேஷனை குறைப்பதால் சேஃப்டி மேம்படுத்தப்பட்டுள்ளது. குழு பயணிக்கும் கேப்சூல்கள் ஆனது அதிகப்படியான வெப்பத்தை தாங்கும் விதமாகவும் எமர்ஜென்சி எஸ்கேப் டைமில் நீண்டகால லைஃப் சப்போர்ட் இருக்குமாறும் பாதுகாப்பான முறையில் கவனமாக டிசைன் பண்ணப்பட்டிருப்பதால் விண்வெளி வீரர்கள் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு பாதுகாப்பான முறையில் சென்று வர முடியும். இத்தகைய பாதுகாப்பு அமைப்புகள் எதிர்காலத்தை நோக்கிய பார்வையில் ஸ்டார்ஷிப் திட்டத்தின் வளர்ச்சி மற்றும் ஆழமான விண்வெளி ஆய்விற்கான ஸ்பேஸ் எக்ஸின் லட்சிய பார்வையை பிரதிபலிக்கிறது. இவ்வாறு முழுமையாக மீண்டும் விண்வெளியின் சுற்றுப்பாதையில் பயன்படுத்தக்கூடிய 2 ஸ்டேஜ் ஹெவி லிப்ட் விண்கலமானது பெரிய லோடு மட்டுமல்லாமல் மனிதர்களையும் நிலா, செவ்வாய் மற்றும் அதற்கு அப்பால் இருக்கக்கூடிய பிளானட்டிற்கும் அழைத்து செல்லும் விதமாக வடிவமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸ்டார்ஷிப்பின் டிசைனிற்கு பின்னாக இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். இதை உருவாக்க பயன்படுத்தப்படும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் ஆனது எளிதில் துருப்பிடிக்காது, வெப்பத்தினால் பாதிக்கப்படாது மற்றும் மிகவும் வலிமையான ஒரு மெட்டீரியல் ஆகும். சூப்பர் ஹெவி பூஸ்டர் மற்றும் ஸ்டார்ஷிப்பின் அப்பர் ஸ்டேஜ் ஆகிய இரண்டையும் இயக்கும் ராப்டர் இன்ஜின்ஸ்கள் ஃபுல் ஃப்ளோ ஸ்டேஜ் கம்பஷன் சைக்கிளை பயன்படுத்துகின்றன. இத்தகைய காம்ப்ளெக்ஸான ப்ராசஸை இன்ஜினில் திறமையாக டிசைன் பண்ணப்பட்டு ராக்கெட்டை ப்ரொபல்ஷன் டெக்னாலஜியின் மூலம் பவுண்டரிஸுக்கு தள்ளுகிறது. ஸ்பேஸ் எக்ஸின் இந்த சமீபத்திய முயற்சிகள் புதிய பிளானட்டிற்கு சென்றடைவது மட்டுமல்ல, இவை இனிமேல் உருவாக போகும் டெக்னாலஜி மற்றும் இன்ஜினியரிங் சொல்யூஷனுக்கு முன்னோடியாக உள்ளது.